வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்று நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பூநகரி பெரமங்கிற பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது பூநகரி பெரமங்கிற பகுதியில் இருக்கிற பொது நோக்கு மண்டபம், அதுக்கு முன்னால் இருக்கிற சிறுவர் முன்பள்ளியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைய தினம் இங்கே நடைபெற்று வருகின்ற தமிழரும்பு இலவச கல்வி நிலையத்தில் இந்த சிறார்களுக்கான, அதாவது மூன்றாம் ஆண்டு தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரையான மாணவர்களுக்கான அந்த இலவச கல்வி செயற்பாடு இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த மாணவர்களுக்கு போட்டிகள் வைத்து பரிசில்களை வழங்குவதற்கான நிகழ்வாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இதனுடைய நிர்வாகி சோதிநாதன் சர்மலன் அவர்கள் அந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வுகளிலே கலந்து இந்த மாணவர்களுக்கான பரிசில்களை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற சமூக ஆர்வலர் காண்டீவன் அவர்கள் இங்கே பரிசு பொருட்களோடு வருகை தந்திருக்கிறார். இந்த பரிசு பொருட்களை இங்கே போட்டிகள் நடத்தி அந்த சிறார்களுக்கான பரிசுகளை வழங்குவது மட்டுமல்லாது ஏனையவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளையும் வழங்கி அவர்களுக்குரிய சிற்றுண்டிகளையும் வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார். இங்கே அது மட்டுமல்லாது இன்று வருகை தந்ததோடு தன்னுடைய மருமகன் பிரான்ஸ் நாட்டிலே வசிக்கின்ற மித்திரன் அவர்களுடைய பிறந்த தினத்தையும் இந்த சிறார்களோடு கொண்டாடுவதற்காக இங்கே வருகை தந்து காத்திருக்கிறார். இந்த பூநகரி பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கிலே உருவாக்கப்பட்ட தமிழ் அரும்பு கல்வி நிலையத்தினுடைய இன்றைய நிகழ்வுகளின் குறிப்பிட்ட சில பதிவுகளை இணைத்திருக்கிறோம். தொடர்ந்தும் எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது இன்றுதான் நீங்கள் எங்களுடைய காணொலியை பார்க்கிறீர்கள். எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுடைய காணொலியோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் நமது நீர்ப்பாளரான சரவணன் ஆசிரியருக்கும் இன்றைய போட்டி நிகழ்வுக்கான பரிசுகளை வழங்க வந்திருக்கின்ற நன்கொடையாளி தாற்பணி எண்ணம் கொண்ட திரு காண்டீவன் ஐயா அவர்களுக்கும் எமது போட்டி நிகழ்வுகளை நடுதலாக வந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்த அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு நடுவர்களாக வந்திருக்கின்ற அயற்பாடசாலையின் ஆசிரியர் உலகத்துக்கும் எமது இந்த இலவச கல்வி நிலையத்துக்கு மாணவர்களை தொடர்ந்து இந்த இலவச கல்வி நிலையத்துக்கு உள்வாங்க வேண்டும். மற்ற மாணவர்கள் இந்த கற்றல் செயல்பாடுகளை உயர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு குறிக்கோள்களை நோக்கமாக கொண்டு இந்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன திருக்குறள் போட்டியையும் அடுத்தது இந்த வாய்ப்பாடு இவர்கள் பாடமாக்குவதற்கு சரியான பரிசீலனை கொடுத்திருந்தார்கள். அப்ப இவர்களுக்கு இந்த போட்டியை ஒரு போட்டி மூலமாக வைத்தால் இவர்கள் அந்த வாய்ப்பாட்டை பாடமாக்குவார்கள் என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. அதனை நான் இவர்களுக்கு தெரிவித்திருந்தேன். ஆகவே இவர்கள் உடனே சொன்னார்கள், இந்த போட்டியை வச்சு அதற்குரிய சின்ன பிரைஸை கொடுத்து இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். தொடர்ந்து இந்த கல்வி நிலையத்தில் மாணவர்கள் இவ்வாறான போட்டிகள் என்ற உடனே படித்து அந்த குறித்த இலக்கை அடைவார்கள். அந்த நோக்காக கொண்டுதான் இந்த போட்டி நடைபெறுகிறது. எமது இலவச கல்வி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 4-5 மாதங்கள் கடந்த நிலையில முதலாவது போட்டியாக இது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இது எமது தமிழரம்பு ஆசிரியர் இலவச கல்வியின் இணைப்பாளர் உங்களுக்கு எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும், உங்களுக்கு மாணவனுடைய கல்வி எவ்வாறு வளர்க்க வேண்டும், உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த அருமையான போட்டியை வைத்து இந்த போட்டியின் ஊடாக உங்களுடைய பரீட்சையில் எதிர்கொள்கின்ற கணக்கு தமிழ் சம்பந்தமான சவால்களுக்கு
கடவுள் வாழ்த்து. கற்றதனாலாய பயனன்கொண் வாளறிவ நற்றாற்றுளார் எனின். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஜாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கடவுளின் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமையால் வெறும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது. அனைவருக்கும் வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாக கொண்டுள்ளன. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் ஆ எனும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுள் முதலாக கொண்டுள்ளன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இல்லமிசை நீடுவாழ்வர். அப்படி மாசம் நீங்களே பிடிச்சி அவ விட்டுங்க. அவ அம்மாஜி மாசுக்கு தீத்தி விடுங்க. எடுத்து தீத்தி விடுங்க மாஸ்டர். கொஞ்சம் ஓகே ரைட். चलो हैप्पी हैप्पी बर्थडे मित्रन. चलो வாய்பாட்டு மெனன போட்டி மற்றது திருக்குறள் மெனன போட்டியில தரம் 4 தரம் 5 வகுப்பு மாணவர்கள் இந்த போட்டியில பங்கு பெற்றிருந்தார்கள். அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பான வகையில தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். உண்மையில அனைத்து மாணவர்களும் உண்மையில் நாங்கள் பாராட்டுவதற்குரிய மாணவர்கள் தான்.
அந்த வகையில மிக சிறப்பாக துலங்கிய மாணவர்கள் 3 ஊக்குவிப்பு முகமாக பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில முதலாவதாக தரம் 3 வகுப்பு மாணவர்களுக்குரிய பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில தரம் 3 வகுப்பு மாணவர்களுக்குரிய பரிசு காண்டிவரன் அவர்கள் வழங்கி மாணவர்களுக்கு கௌரவிக்க உள்ளார். அந்த வகையில மாணவர்கள திருக்குறள் மனன போட்டியில 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்ற ராணா கிந்துஷா என்ற மாணவர். 3ஆம் இடம் ராணா கிந்துஷா. அவருக்கு எல்லாரும் கைகளை கட்டி ராணா கிந்துஷா திருக்குறள் மனன போட்டியில 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். சரி, கோபிதா அவருக்குரிய பரிசுகளையும் காண்டிவரன் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். அடுத்து திருக்குறள் மனன போட்டியில 1ஆம் இடத்தை பெற்று செல்கின்ற ஊனா சேதனுஷ்கா. 1ஆம் இடம் தரம் 3 திருக்குறள் மனன போட்டியில 1ஆம் இடத்தை தட்டு செல்கின்ற ஊனா சேந்தனுஷ்கா அவருக்குரிய பரிசையும் காண்டிவரன் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். நன்றி. அடுத்து வழங்கப்பட இருக்கின்றது அதுல திருக்குறள் மனன போட்டி. இவர்களுக்குரிய இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு ஞானிவனம் பாடசாலை இந்த ஆசிரியர் சிவபாலினி டீச்சர் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். 3ஆம் இடம் டானா ஜான்சிகா. நடுவுக்கும் ரைட். 2ஆம் இடம் வீணா கர்ணிகா. 2ஆம் இடம் வீணா கர்ணிகா. 1ஆம் இடம் வீணா பிரவீணா. தரம் 4 திருக்குறள் மனனத்துல 1ஆம் இடம் வீணா பிரவீணா. தொடர்ந்து பரிசுகளை வழங்குவதற்காக எமது கல்வி நிலையத்தின் இணைப்பாளரான சர்மிலன் அவர்கள் இப்போது வழங்கியுள்ளார். போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சூனா தேனுஷா. 2 கொள்ளுகிறார் நிதர்சனா. 1ஆம் நிலையை பெற்றுக் கொள்கிறார் கானா கஜிதர. தொடர்ந்து தரம் 5 மாணவர்களுக்கான வாய்பாடு மனனத்துக்கான சான்றுகளையும் சர்மலன் ஆசிரியரே வழங்கி வைப்பார். அந்த வகையில் 3ஆம் இடத்தை பெறுகின்றார் தரம் 5 சரணிகா. பெற்றுக் கொள்கின்றார் ஏ சர்விகா. 1ஆம் நிலையை பெறுகின்றார் சோபி ஷாடி. தரம் 4 மாணவர்களுக்குரிய பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்ற தரம் 4 இவருக்குரிய பரிசினை எமது பாடசாலை இந்த தமிழ் ஆசிரியர் குயிந்த ஆசிரியர்கள் வழங்கி கௌரவித்தார். 2ஆம் நிலையை பெறுகின்ற ஷானா
அஸ்வினி ஷானா அஸ்வினி இரண்டாம் நிலையை பெறுகின்றார் ஷானா அஸ்வினி. அடுத்து தரம் 4 முதலாம் இடத்தை பெறுகின்றார் ஆனா ஜென்சி. இவருக்குரிய பரிசுல நெல்லியாறு பாடசாலையின் ஆசிரியர் கீதா டீச்சர் அவர்கள், சங்கீதா டீச்சர் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். 4 பசுவை வழங்கிய சங்கீத ஆசிரியர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து வாய்பாடு மன்ன போட்டியில் தரம் 3க்கான பரிசினை எமது பாடசாலை ஆசிரியரான கானா நயனேஸ்வரன் ஆசிரியர் அவர்கள் வழங்கியிருப்பார். 3ஆம் நிலையை பெறுகின்றார் கானா கிந்துஷா. 2ஆம் நிலையை பெறுகின்றார் சானா கிஷானி. 1ஆம் நிலையை பெறுகின்றார் சேன் தனுஷ்கா. பரிசுகளை வழங்கிய ஆசிரியருக்கு மனம் நிறைந்த நன்றிகள். கல்வி கற்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 4 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும். நான் கற்பிப்பேன். ஆங்கில பாடம் மற்றும் நுண்ணறிவு பாடத்தை முழங்காவில் பாடசாலையின் ஆசிரியர் அமீன் சார் அவர்கள் வந்து கற்பிக்கிறவர். அவருக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் அவர் நேற்று வந்து எங்களுக்கு வகுப்பு எடுத்திருந்தவர். இன்றைக்கு அவர் வெளியில்லாத ஒரு சூழ்நிலை உண்மையா ஒரு கவலைகள் தான் இருக்குது. அந்த வகையில் அவரும் நல்ல வடிவாக இந்த மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த இலவச கல்வி நிலையத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கல்வி கற்க வசதி இல்லாத மாணவர்கள் வந்து இலவசமாக கல்வியை கற்கக்கூடிய வகையில இங்க கற்பித்தல் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில மாணவர்கள் அனைவரும் இங்க வந்து தூர தேசம் என்று சொன்னாலும் இங்க வந்து கல்வியை பெற்று பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த வேளையில கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் எமது கல்வி நிலையத்தில முதலாவதாக உண்மையா இடவசதி ஒன்றும் நம்மளோட கல்வி நிலையத்தில இல்லை. இது ஒரு முன்பள்ளி, தனுஷன் முன்பள்ளி. அந்த இடத்துல வகுப்பு நடக்கும். எல்லாத்துக்கும் எங்கட வீட்ட இரவு நேரங்கள்ல கோடுக்குள்ள வகுப்பு நடக்கிறது. மற்றும்படி முன்னுக்குள்ள அந்த பொது நோக்கு மண்டபத்துல வகுப்பு நடக்கிறது. இந்த கல்வி நிலையம் ஒரு நிலையான ஒரு இடத்தில இயங்க வேண்டும் என்பதுதான் என்ற ஒரு ஆசை. சின்ன ஒரு கொட்டில் என்று சொன்னாலும் தமிழ் அரபு கல்வி நிலையத்துக்குரிய கொட்டகையாக இருந்து மாணவர்கள் அதில இருக்கை வசதிகளுடன் கூடியவர்கள் மாணவர்கள் எல்லாம் இருந்து நிலத்தில இருந்துதான் கல்வி கற்கின்றார்கள். அந்த நிலை மாறி அவர்கள் அந்த இருக்கையில இருந்து கல்வி கற்கக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதும் என்ற ஒரு ஆசை. அதோட மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்தில் கற்று 5ஆம் வகுப்பு மட்டும்தான் நமது கல்வி நிலையத்தில் கற்க ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அவர்கள் அந்த 5ஆம் வகுப்பு புலமை பெற்று பரீட்சையில அதிகூடிய புள்ளிகளை பெற்று சித்தி அடைய வேண்டும் என்பது நமது கல்வி நிலையத்தின் இலக்காக இருக்குது. உண்மையில் இந்த நமது கல்வி நிலையத்தில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இலவசமாகத்தான் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சர்லாம் தூரத்திலிருந்து எவ்வளவு தூரத்திலிருந்து வந்து கல்வி கற்கிறார். மற்றதான் எனக்கு கிடைக்கிற நேரங்கள்ல கூடிய அளவுகளுக்குரிய நுண்ணறிவு வகுப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு நான் எல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித அந்த கொடுப்பனவும் இல்லாமல் இலவசமாக தான் நான் கல்வி கற்பித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அதை மாணவர்களை உணர்ந்து கொண்டு சூழலிடம் அதுகள் என்று சொல்லி பார்க்காமல் இங்க வந்தால் நீங்கள் இலவசமாக கல்வியை பெற்று செல்லலாம் என்று இந்த இடத்துல வேற மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறோம். அந்த வகையில உண்மை எங்களோட இந்த கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு ஒரு ஊன்றுகோலாக ஒரு ஆணிவேராக இந்த முதலாவது இந்த போட்டி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. அதற்கு
தங்களால் இயலுமான வகையில சகல உதவிகளையும் எங்களோட கல்வி நிலையத்தின் வளர்ச்சிக்கு தங்களாலான இயன்ற உதவிகளை செய்து இந்த மாணவர்களுக்குரிய பரிசு பொருட்கள், மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள், மாணவர்களின் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் விலாவாரியாக வடிவாக அவதானித்து எங்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பார். இவர் காண்டிவனவர் என்ன மாதிரி பிள்ளைகள் வருகினமா, படைப்பினமா, என்ன மாதிரி கூடிய கவனம் எடுத்தினமா, என்ன மாதிரி எவ்வளவு பிள்ளைகள் வருகினம், இது இப்பத்தானே ஸ்டார்ட் பண்ணினது, படிப்படியா இந்த கல்வி நிலையம் வளர்ச்சி அடையும், ஒரு இலவச கல்வி நிலையத்தில் இந்த பூனேரி பிரதேசத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு கல்வி நிலையமாக உருமாறும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு உத்வேகமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அவர் சொல்லுவார். உண்மையில் அந்த வகையில அவையின் குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் நமது கல்வி நிலைய மாணவர்கள் சார்பாக காண்டிவன் அன்னைக்கும் அக்கா அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில நமது மாணவர்கள் அவர்களுக்கு பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிசையில் இன்று இந்த இடத்தில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வு, போட்டி நிகழ்வு, திருக்குறள் வாய்ப்பாடு போட்டி நிகழ்வு நடப்பதில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வில் இது வந்து உங்களுக்கு ஒரு முதலாவது நிகழ்வு, இது ஒரு முதல் படி. அப்ப இன்றைக்கு வந்து சரியான மாதிரி சில சொல்லாதார்கள் அல்ல இதில் தெரிவு செய்யப்படாதார்கள் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா அடுத்தடுத்த இது வந்து உங்களுக்கு வந்து 1, 2, 3 என்று சொல்லி உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது வந்து உங்களை வந்து பிரித்து காட்டுவதற்கு நோக்கம் இல்லை. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்தவர்கள் இந்த முறை பரிசு பெறாதவர்கள் அடுத்த முறை பரிசு பெறணும். அவருக்கு பயம் கொடுத்தது, இவருக்கு கூட கொடுத்தது, இவருக்கு ரிப்போர்ட் கொடுத்தது, அடுத்த முறை நான் இதை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு உத்வேகத்தோட மற்றது நீங்கள் படிப்போம். இப்ப உங்களுக்கு வந்து தமிழன் ஆசிரியர் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், இப்படியான ஒரு இடத்துல அவர் தந்த வேலை பழுக்களோடையும் உங்களை வந்து இப்படி ஒரு நிலைக்கு கொண்டுவரணும், உங்களை ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் ஆக்கணும். அவற்றை முயற்சி, அவற்றை பெருமளவான முயற்சியில நாங்கள் ஒரு சிறு துளியா எனது மைத்துணரும் எனது சகோதரியும் வந்து இப்படியான ஒரு முயற்சியில ஈடுபட்டு. அப்ப இது வந்து உங்களுக்கு போட்டி வந்து வச்சது வந்து உங்களை வேறுபடுத்தி காட்டணும், உங்களோட தரம் நிலை காட்டணுன்றதுக்காக இல்லை. நீங்கள் எல்லாரும் படிக்கும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப திருக்குறள் தமிழோட சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ். அப்ப கட்டாயம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பாடமாக்கணும், படிக்கணும். நாளைக்கு நீங்கள் இதுல போய் இவர் ஆசிரியர் உங்களுக்கு இதுல இருந்து சொல்லுவார், அதுல போறது இந்த மாணவர். நீங்கள் ஒரு நல்ல பிரஜையா இந்த சமுதாயத்துல வாழும், நல்ல பிரஜையா வரணும்ன்றதுக்காக தான் முயற்சி. நீங்கள் ஒரு இப்ப இங்க ஒரு போட்டி நடக்குது, பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைய சரியா சொல்லும் என்றா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும். அடுத்த தடவை வந்து அதை எப்படி சரி செய்யணும் என்று சொல்லி உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை தரத்தை வச்சு அவர் உங்களை தீர்மானிச்சு உங்களை செயல்படுத்துவார். நீங்கள் எல்லாரும் சிறந்த முறையில படிக்கணும், இங்க ஒழுங்கா வரணும். உங்களோட நண்பர்கள், உங்களோட பாடசாலை நண்பர்கள் சொல்லணும், இப்படி எங்களுக்கு இங்க போட்டி பரீட்சை எல்லாம் வைக்கணும், எங்களை வடிவா பார்க்கணும். அப்ப நாங்கள் இங்க போகணும், இந்த கல்வி நிலையத்தை ஒரு சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். நீங்க கொண்டு வரும்போது கல்வி நிலையம் வளர்ந்து கொண்டு வரும்போது மேலும் மேலும் உங்களுக்கு போட்டிகள் நிகழ்வுகள் எல்லாம் வச்சு உங்களை ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு உங்களோட கூட சர்க்குலர் ஆசிரியர்கள் இருக்கிறார். அதோட இங்க மற்றவர்களுடைய எனக்கு பெயர் குறிப்பிடப்பட முடியல, மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். உங்களை வழிநடத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறார். மற்றது நீங்கள் சாதாரணமாக சொல்ல போனா சின்ன பிள்ளைகளுக்கு என்ன என்று சொல்லி நினைப்பீங்க, தமிழ் வரலாறுகள் எங்களுடைய சமயம் கலாச்சாரமுடைய இதை பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கும். எங்களோட சமயம் வந்து கலாச்சாரம் உங்களை மரபோட சேர்ந்தது, அதுகளை சொல்லிக் கொடுக்கணும். இதுல இப்ப நான் ஒரு மாணவரோட கதைச்சனா நான் நினைக்கிறேன் 3ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டு தெரியா, அவருடைய 5 தலைமுறை பேரை அவர் சொல்றேன். தகப்பன், அவற்ற தகப்பன், அப்படி 5 தலைமுறை பேர் சொன்னவர் எனக்கு இந்த இவர் 5 தலைமுறை பேர் சொல்ற. சத்தியமா எனக்கு கூட அப்பா அப்பப்பா 2 பேர் தான். இதை தாண்டி எனக்கு தெரியாது.
பெருமானே எல்லாருக்குமே தெரியாது. அவன் 5 தலைமுறையில பேர் அந்த பையன் சொல்லிக்க சந்தோஷமா இருக்கு. எங்க தலைமுறையில் எப்படி வாழ்ந்ததுன்றத இதன்னுங்கோ தமிழ் வரலாறு பிள்ளைகளுக்கு வீட்டை கதை சொல்லி சொன்னா தமிழ் வரலாறுகளை சொல்லுங்க, வரலாற்று கதைகளை சொல்லுங்க, கதைகளை சொல்லி சமயம் சார்ந்த இதுகளை சொல்லுங்க. கோயிலுக்கு கூட்டி கொண்டு போகும். பிள்ளைகள் கோயிலுக்கு வரணும்னா கோயிலுக்கு கூட்டி கொண்டு போகும். கோயிலுக்கு போறது எங்கட கலாச்சாரத்தோட அன்னிச்சது, எங்கட கலாச்சாரத்தோட சேர்ந்ததுதான் எங்கட கோயில் வழிபாடு. அதேல கடைபிடிச்சாலே பிள்ளைகள் ஒரு சிறந்த நிலைக்கு வருவிடம், பிள்ளைகள் ஒரு சிறந்த நிலை கட்டிவிடம். நாங்கள் என்ன செய்தாலும் எங்கட பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் அம்மாவோ அப்பாவோ எண்ணுவோம். நான் இந்த புலப்படி செய்யலாம், நான் என்ன செய்யலாம், எந்த பிள்ளையோடு சரியான நிலைக்கு வரணும்ன்றது தான் நான் விரும்புவேன். அப்பா இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறதை நினைக்க மாட்டேன். அப்பா என்றவன் 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி தான் யோசிப்பான். அம்மா பெரும்பாலும் பிள்ளைக்கு நாளாந்த நடக்கிற நிகழ்வுகளை அம்மா கவனிச்சு கொண்டு வருவான். அப்ப அப்பா என்றவர் சரியான மாதிரி இருந்தால்தான் வீட்டை பிள்ளைகள் சரியான ஒரு வழிநடத்தல் நடக்கும். பெற்றோர்கள் தாய் தகப்பன் ஒன்றுபட்டு பிள்ளைகளுக்கு வீட்டை யார் பாடம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்கும். மாஸ்டர் மட்டும் இங்கே வகுப்பு நடந்தால் மட்டும் போதாது, வீட்டிலேயும் பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சு கொண்டு வந்தீங்கள் என்று சொன்னாதான் பிள்ளைகளுக்கு ஒரு நிலை மாறும். உண்மையை நான் ஒரு கூலி தொழிலாளி, நான் ஒரு மேசன் செய்கிறார், ஒரு கூலி தொழிலாளி. எனது மனைவி ஒரு அரசாங்க உத்தியோகர், அவர் நீர்ப்பாசன விலைகள். இந்த பிள்ளையாட்ட கல்வி நிலையை பிள்ளையாட்ட கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவள் வீட்டை பார்க்கிறார். இப்ப அவ பிள்ளைகளை கண்டிக்கும் போது கூட நான் அது சம்பந்தமா கலைக்க மாட்டேன். என்று சொன்னா எனக்கு தாண்டி நான் ஒரு ஓலவல் வரைக்கும் தான் படிக்கிறேன். தமிழ் அரும்பு இலவச கல்வி கற்க நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எமது ஆசிரியர், இன்றைய நிகழ்வினுடைய நன்கொடையாளியான திரு பாண்டியன் ஐயா அவர்கள், எமது பெற்றோர்கள், எமது சக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறுதி நிகழ்வான இந்த நன்றி உரையை சொல்வதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். நன்றி மறப்பது நன்று அன்று. இந்த கல்வி நிலையத்தை இலவசமாக இன்றைய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார குடும்பங்கள் இன்னல்கள் மத்தியில ஒரு இலவச கல்வி நிலையத்தை நடத்துவது என்பது இலகுவான காரியம் அல்ல. அவ்வாறான பல்வேறு குடும்பம் பிள்ளைகள் என்று வேலைப்படும் மத்தியில் எங்களுடைய பிள்ளைகளின் நிலைகளை அறிந்து அதற்கேற்ப கீழ் இறங்கி பிள்ளைகளுக்கு இவ்வாறான போட்டி நிகழ்வுகளை நடத்துகின்ற தன்னுடைய மனோபக்குவம் கொண்ட எமது கல்வி நிலைய இணைப்பாளரான எமது ஆசிரியருக்கு முதற்கண் மனநிறைந்த நன்றி. அவருடைய குடும்பத்திற்கும் அவர் இறைவனுடைய ஆசையோடு மீண்டும் பயணிக்க அருள் வேண்டுகளோடு இன்றைய இந்த நிகழ்வில் எமது மாணவர்களை மேலும் அவர்களுடைய கல்வியில் வெகுமதிகளை வழங்கி அவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அயராது உழைக்கிற அண்ணன் பாண்டியன் அண்ணன் அவர்களுடைய மருமகன் அவர்களுடைய நல்லுள்ளம் படைத்தவர்கள் பேர் உபகாரி. இவ்வாறு இந்த கைங்கரியமான காரியங்களை இந்த உலகத்திலே தானுண்டு தன் சமூகம் உண்டு வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான உதவியை செய்கிற அவருடைய குடும்பத்திற்கும் மனநிறைந்த நன்றிகள். பிள்ளைகளுடைய நிகழ்வுகளை நன்றாக பழக்கி அவர்களுடைய நிகழ்வை பார்ப்பதற்காக இவ்வளவு நேரமும் பொறுமையோடு காத்திருக்கின்ற அன்பு பெற்றோர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்து அதனை நடுவர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்த ஆசிரியர்களுக்கும், நான் வென்றவன் நான் அதன் குறைந்தவன் அவ்வாறு இல்லாமல் இன்று இவர்கள் 3 பேரும் முதல் 1 2 3 அடுத்த முறை நானும் இல்லையான் வெற்றி தோல்வி ஒரு வீரனுக்கு அழகு என்ன, வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தோல்வியை சந்திக்க வேண்டும். நெப்போலியன் தனது வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்து இறுதியில் வெற்றியை அடைந்தார். அவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் சளைத்தவர்கள் நாம் போட்டியிட வந்திருக்கும் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் மனநிறைந்த வங்குகள். அடுத்து ஞானி மடம் அவர்களை அழைக்கின்றோம்.
செல்லியாடி பாடசாலை மற்றது செல்லியாடி பாடசாலையின் உபாதிதர் சங்கீதா டீச்சர் எமது பாடசாலையின் ஆசிரியர் இலவச கல்வி நிலையத்தின் செயற்பாடுகளை வெளியுலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அயராமல் எங்களோட சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர். அவருக்கு நாங்கள் இந்த வேலைகளை நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மற்ற தங்களுக்கு மாணவர்கள் போட்டி கூட்டி வந்திருந்து போட்டியை கண்டுகளித்து பெற்றோர்களுக்கும் நான் உண்மையில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.